goal. Namaskaram, Arulvaku, arise, awake and stop not until the goal is achieved. Swami Vivekanandar. Nandri Namaskaram. Namaskaram, Arulvaku, எழுமின் விழுமின் குறிக்கோளை அடையும் வரை ஓயாது உழைமின். சுவாமி விவேகானந்தர். நன்றி நமஸ்காரம். மனதில் ஆதவன் கதிர்கொண்டவள், தளரா திறன் கொண்டவள், அஞ்சா மனம் கொண்டவள், தன்னம்பிக்கை துணை கொண்டவள், தாயின் குணம் கொண்டவள், ஆராத சினம் கொண்டவள், சிவகங்கையை மீள்கொண்டவள், வீரவாள் ஏந்தி வெள்ளையர்கள் படையை விரட்டி இழுத்த தென் பாண்டிய அரசி வீரமங்கை வேலுநாச்சியார். வெள்ளையர்களால் தோற்கடிக்கப்படாத ஒரே ராணி வீரமங்கை வேலுநாச்சியார். அவரது வீர வாழ்க்கையை நாடகமாக நடித்து காட்ட வருகிறார்கள் எம் பள்ளி மாணவ மணிகள். நமஸ்காரம். நம் பாரத தேசத்திற்கு சுதந்திரம் வாங்கி தர கண்ணீரும் செந்நீரும் சிந்தி பாடுபட்டோர் பலர். அதில் ஆண்களுக்கு இணையாகவும் வீரத்தின் வித்தாகவும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராகவும் ஆயுதமேந்தி போராடிய முதல் பெண்மணி சிவகங்கையின் பேரரசி வீரமங்கை வேலுநாச்சியார். அத்தகைய பெண்மணியின் வீர வரலாற்றை நாடக வடிவில் எடுத்து எம் மாணவிகள் வருகின்றனர். காட்சி 1. இடம் சிவகங்கை அரண்மனை. அரசர் மாட்சிமை பொருந்திய சிவகங்கை சீமையின் பேரரசர் முத்துவடுகநாதரும் பேரரசி வேலுநாச்சியாரும் வருகிறார்கள். பராக் பராக் பராக். அமைச்சரே, நாட்டு நடவடிக்கைகள் அனைத்தையும் கவனித்துக் கொண்டுதானே இருக்கிறீர்கள்? ஆமாம் அண்ணா. மக்கள் அனைவரும் நலமாக உள்ளனரா? தங்களுடைய செங்கோலாட்சியின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு ஏது குறை மன்னா? இங்குள்ள மக்கள் மட்டுமின்றி மண்ணில் வாழும் அனைத்து உயிர்களும் மகிழ்ச்சியுடனே உள்ளனர். இதை கேட்கும் பொழுது மனம் மகிழ்ச்சியில் திளைக்கின்றது. இந்நிலை நீடிக்கவே நான் விரும்புகிறேன். அரசர் அரசியார் அவர்களே, தங்களை சந்திக்க தூதன் வந்திருக்கிறார். அரசர் பெருந்தகைக்கும் சிவகங்கை சிங்கம் வேலுநாச்சியார் அவர்களுக்கும் வணக்கம். அரசர் கர்னல் பென்சோவிடமிருந்து ஓலை ஒன்று வந்துள்ளது அரசியார் அவர்களே. குயிலி, இதை படி. உத்தரவு அரசி. சிவகங்கை அரசவைக்கு தெரிவிக்கும் செய்தி என்னவென்றால், பிரிட்டிஷ் கம்பெனியின் வியாபார ஒப்பந்தம் தொடர்பாகவும் மற்றும் தங்கள் நாட்டிற்கு நீங்கள் செலுத்தும் திரைப்பொருள் தொடர்பாகவும் ஆற்காடு நவாபிடமிருந்து வரி வசூலிக்கும் உரிமையை நாங்கள் பெற்றுவிட்டது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடப்படுகிறது. அரசர் பெருந்தகையே, இதில் ஏதோ சூழ்ச்சி இருப்பது போல் தெரிகிறது. அந்த பரங்கியர்களும் ஆற்காடு நவாபும் தனியாக சந்தித்ததாக செய்தி அறிந்தேன். அரசர் பெருந்தகையே, பெரிய மருது கூறுவது போல் நாம் சிந்தித்து செயல்படுவதே நல்லது. ஆம், பிழைக்க வந்த கூட்டம் தமிழர்களிடையே பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாளுகின்றனர். தன் நலனை காட்டிலும் தன் மக்கள் நலனையே பெரிதாக கருதும் நம் மன்னர் இச்சலச்சலப்புக்கெல்லாம் அஞ்சவே மாட்டார். அரசர் பெருந்தகையே, தாங்கள் உத்தரவு கொடுத்தால் அவர்களது தலையை உங்கள் காலடியில் சமர்ப்பிக்கிறேன். சரி, போகட்டும். மருது சகோதரர்களே, கோபம் கொள்ளலாகாது. எனது இரு தோள்களாக நீங்கள் இருக்கும் வரை எக்கவலையும் எனக்கு இல்லை. நாளை அவர்களை சந்திக்க புறப்படுவோம். உத்தரவு அரசே. காட்சி 2. கர்னல் பென்சோவுடனான சந்திப்பு. சிவகங்கை பேரரசரே, சிவகங்கை அரசர் முத்துவடுகநாதருக்கும் அரசி வேலுநாச்சியாருக்கும் வணக்கம். அடே பரங்கியனே, ஓலை அனுப்பி
எங்களை வரவழைத்த நோக்கத்தை முதலில் கூறும். ஆற்காடு நவாப்பிடமிருந்து கப்பம் கட்டும் உரிமையை நாங்கள் பெற்றுவிட்டோம். ஆனால் இன்னும் நீங்கள் எங்களுக்கு சேர வேண்டிய கப்பத்தை கட்டவில்லை. உரிய தேதிக்குள் கப்பத்தை கட்டவில்லை என்றால் சிவகங்கை பேராபத்தை சந்திக்கும். எங்கள் உயிரினும் மேலாக கருதும் எங்கள் தாய் மண்ணிற்கு நாங்களே கப்பம் கட்டுவதா? அது கனவிலும் நடக்காது. வரி கேட்கிறீர்களா? வரி ஒரு பறி கூட கிடையாது. வாணிபம் செய்ய வந்த நீங்கள் எங்களை அடக்கி அரசாள நினைப்பதா? உன் எண்ணம் நிறைவேறாது. ஹே குயின், கப்பம் கட்டவில்லை என்றால் சிவகங்கை எங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம். உனக்கு புரிகிறதா இல்லையா? அனைவரும் கப்பம் கட்ட வேண்டும். இட்ஸ் மை ஆர்டர். அடே பரங்கியனே, என்ன பிதற்றுகிறாய்? மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று யானை கட்டி போரடிக்கும் குலமடா எங்கள் குலம். தானமாக கேட்டால் தரணி அனைத்தையும் கொடுத்து விடுவோம். வரியாக கேட்டால் குண்டுமணி அளவு கூட கொடுக்க முடியாது. பேச்சுக்கு பேச்சு பேசாமல் கப்பத்தை கட்டிவிட்டால் அனைவரும் உயிரோடாவது இருக்கலாம். இல்லை என்றால் அனைவரது தலையும் தரையில் உருளும். உயிரையும் விட மானமே பெரிதென வாழும் குடி எம் தமிழ் குடி. உடம்பில் கடைசி சொட்டு செங்குருதி இருக்கும் வரை பிழைக்க வந்த உங்களுக்கு அடிமையாக இருக்க மாட்டோம். ஏ பரங்கியனே, இது எங்கள் முப்பாட்டன் சொத்து. இதற்கு ஏன் உமக்கு கப்பம் கட்ட வேண்டும்? ஒரு கைப்பிடி அளவு நிலம் கூட தரமாட்டோம். ஏ பரங்கியனே, உனக்கு புரிகிற மொழியிலே கூறுகிறேன், கேட்டுக்கொள். I am finally saying that we will never pay the tax. காட்சி 3. காளையார் கோவிலுக்கு இறைவனை தரிசிக்க வருகிறார் அரசர். அப்போது சரி அம்மா, அதோ நம் வணக்கத்துக்குரிய அரசர் வருகிறார். அரசர் அவர்களை வணங்குகிறோம். மன்னர் அவர்களுக்கு என் பணிவான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களை வரவேற்பதில் நாங்கள் பெரும்பாக்கியம் அடைகிறோம். நான் கடவுளை தரிசிக்கவே வந்துள்ளேன். ஆனால் நீங்கள் பாக்கியம் என்று ஏதேதோ பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் சொல்கிறீர்கள். கடவுள் முன் அனைத்து மக்களும் சமமே. இதில் வேறுபாடு பார்க்கலாகாது. நீங்கள் ஆக வேண்டிய காரியங்களை முதலில் பாருங்கள். இதுதான் தக்க தருணம். முத்துவடுகநாதர் நம்மிடம் தனியாக சிக்கியுள்ளார். இன்று மட்டும் அவரை தப்பவிட்டால் நிலைமை கை மீறிவிடும். இன்று கடவுள் பூரண அழகுடன் காட்சியளிக்கிறார். ஆம், என்ன அழகு! அரசே, ஐயோ அரசே, கோவிலுக்கு வந்த உங்களை இக்கயவர்கள் சூழ்ச்சியால் கொன்றனரே. அரசர் இல்லாத நாடு ஆண்டவன் இல்லாத ஆலயம் போலாகிவிட்டது. நம் அரசரின் இறப்பு நமக்கெல்லாம் பேரிழப்பு. இத்தகவலை அரசியாரிடம் கூறினால் அவர் பெரும் துயரடைவாரே. இருந்தாலும் இத்தகவலை அரசியாரிடம் கூறித்தான் ஆக வேண்டும். கணவரை இழந்தாலும் தைரியம் இழக்காமல் பெரிய மருதுவின் ஆலோசனைப்படி காட்டு வழியாக திண்டுக்கல் மலைக்கோட்டையை அடைகிறார் வேலுநாச்சியார். செல்லும் வழியில் உடையாள் என்னும் பெண்ணை சந்திக்கிறார். காட்சி 4. இடம் காடு. அரசி உடையாள் வருகை. சாக்ஷாத் நான் கும்பிடும் குலதெய்வம் போலவே இருக்கிறீர்களே. யாரம்மா நீங்கள்? என்னை அனைவரும் வேலுநாச்சியார் என்று அழைப்பார்கள். சுதந்திர கனலை சுடர் விட்டெறிய செய்யவே நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். அம்மா, எங்கள் மகாராணி வேலுநாச்சியாரா நீங்கள்? நான் உங்களை இக்கோலத்திலா காண வேண்டும்?
ஐயனே, என்ன கொடுமை இது! உடையால் நமது நாடு அந்நியரின் அகோர பிடியில் சிக்கி தவிக்கிறது. சுதந்திர காற்றை சுவாசிக்க நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். என்னை பரங்கியர் கேட்டால் தெரியாது என்று கூறிவிடு. இதுவே நீ எனக்கு செய்யும் பேருதவி. ஏ பெண்ணே, யாரேனும் இப்பாதையில் சென்றார்களா? நீ பார்த்தாயா? இல்லை, நான் யாரையும் பார்க்கவில்லை. மிஸ்டர் கர்னல், இப்பெண்ணின் நடவடிக்கையில் ஏதோ சந்தேகம் ஏற்படுகிறது. இப்பொழுது நீ உண்மையை கூறப் போகிறாயா, இல்லை உன் கைகளை வெட்டட்டுமா? எனக்கு தெரியாது. Cut her hand. கரங்கள் மட்டுமல்ல, என் உயிரையும் இப்புண்ணக பூமிக்கு காணிக்கையாக்க கடமைப்பட்டுள்ளேன். இவளது கைகளை வெட்டியும் உண்மையை மறைக்கிறாள். How dare you! இவளை கொன்று விடுங்கள் மிஸ்டர் கர்னல் பென்சோ. உடையாளை கொன்று விடுகின்றனர். காட்சி 5. 8 ஆண்டுகள் தலைமறைவாக வாழ்ந்த வேலு நாச்சியாரும் மருது சகோதரர்களும் மைசூர் மகாராஜா ஹைதர் அலியின் உதவியை நாடி செல்ல, ஹைதர் அலி அவர்கள் உய்யதேவனிடம் உதவும் பொறுப்பை ஒப்படைக்கிறார். உய்யதேவன் படைகளும் வேலு நாச்சியார் படைகளும் இணைந்து ஆங்கில படையினை எதிர்க்கிறார்கள். நம் படைகளை அமைப்பதில் கவனமுடன் செயல்பட வேண்டும். எதிரிகளை அழிப்பதற்கு முன் நாம் அவர்களது ஆயுதங்களை அழிக்க வேண்டும். ஆங்கிலேயர்கள் தங்கள் தளவாடங்களை ராஜராஜேஸ்வரி கோவிலில் வைத்துள்ளனர். விஜயதசமி நாளன்று பெண்களை மட்டும் இறைவனை தரிசிக்க அனுமதிப்பர். அந்நேரத்தில் நாம் அவர்களது ஆயுதங்களை அடியோடு அழிக்க வேண்டும். எதிரியின் ஆயுதங்களை அளிக்கும் பொறுப்பினை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் உடம்பில் எண்ணெயை ஊற்றி கொளுத்திக் கொண்டு அவர்களது ஆயுத கிடங்கிற்குள் புகுந்து அழிக்கப் போகிறேன். தாயே, சற்று பொறுத்தருளுங்கள். இதற்கு வேற ஏதாவது வழி இருக்கிறதா என்று யோசித்து பார்ப்போம். வேண்டாம் ஐயா, இதுவே சரியான முடிவு. குயிலி மாறு வேடத்தில் ராஜராஜேஸ்வரி கோவிலை அடைந்து அங்கு தன் உடம்பில் எண்ணெயை ஊற்றி கொளுத்திக் கொண்டு ஆங்கில தளவாடங்களுள் புகுந்து ஆயுதங்களை அளிக்கின்றாள். முதல் பெண் தற்கொலை படை தாக்குதல். காட்சி 6. இடம் போர்க்களம். போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கர்னல் பென்சோவின் படைகள் பின்னடைவை அடைந்தன. இந்நிலையில் வேலு நாச்சியார் கர்னல் பென்சோவின் கூடாரத்திற்குள் நுழைந்தார். இந்நேரம் நமது சோல்ஜர்ஸ் வேலு நாச்சியாரின் படைகளை கொன்றிருப்பார்கள். வெற்றி நமக்கே மிஸ்டர் கர்னல் பென்சோ. What happened? Move back. Move back. உங்களின் ஆயுதங்களை கீழே வையுங்கள். வசமாக சிக்கிக் கொண்டாய் கர்னல் பென்சோ. இப்போது உன்னால் என் படைகளை வீழ்த்த இயலாது. ஏனென்றால் வந்திருப்பது வேலு நாச்சியார். மகாராணி அவர்களே, அவனை என்னிடம் ஒப்படையுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். 8 ஆண்டுகளுக்கு முன்பே நடந்த காளையர் கோவில் சம்பவம் நினைவிருக்கிறதா? எனது வீர மணாளனை உனது சூழ்ச்சியால் கொன்றாயே. மறக்கத்தான் முடியுமா, இல்லை மன்னிக்கத்தான் முடியுமா? இத்தருணத்திற்காக அல்லவா 8 ஆண்டுகள் காத்திருந்தேன். உன்னை கொன்று உன் செங்குருதியை என் மக்களின் தியாகத்திற்கு காணிக்கையாக்குவேன். வேண்டாம், என்னை விட்டு விடுங்கள். தாயே, நம் மக்களுக்கும் மண்ணிற்கும் சொல்லுன்னா துயரிழைத்தவன் இவன். இவனை உயிரோடு விடக்கூடாது. மருது அவர்களே, இவனை கொல்வதால் பயனொன்றுமில்லை. நமக்கு தேவை
நமது நாட்டின் சுதந்திரம் மட்டுமே. கர்னல் பென்சோ, நான் கூறுவதை கேள். எங்கள் நாட்டின் உரிமையும் உடைமையும் எங்களுக்கே சொந்தம் என்று பத்திரமே தர வேண்டும். முடியுமா? தருகிறேன், எழுதி தருகிறேன். உங்களின் வீரமும் மதிப்பும் தெரியாமல் தவறிழைத்து விட்டேன். ப்ளீஸ் forgive me. கொண்டு வாருங்கள் அந்த பத்திரத்தை. மகாராணி அவர்களே, அவனிடம் கொடு.